வணக்கம் நண்பர்களே. ஆன்மீகத்துடன் கூடிய நல்ல உள்ளங்களே, இந்நேரம் உங்களுக்கான உள்நோக்கு பயணத்திற்கான சிறந்த தருணம். இந்த கட்டுரையிலும் நமது மனதை புரிந்து கொள்ளும் முயற்சியில் ஒளியும் உண்மையும் நிறைந்த சொற்கள் உங்கள் உள்ளத்தை தொட்டு செல்லும். ஒவ்வொரு நாளும் சில நிமிடங்களை ஆன்மாவுக்காக செலவிடுங்கள். உண்மை அமைதி உள்ளத்தில் தன்னை வெளிப்படுத்தும். இந்நூலில் உள்ள கருத்துக்கள் உங்கள் வாழ்க்கை நோக்கை, சிந்தனைகளை, ஆன்மீக அறிவை விரிவாக்கும். வாருங்கள், இந்த நிமிடங்களை உங்களுக்காக, உங்களுடைய ஆன்மாவுக்காக செலவிடுவோம். இன்றைக்கு நாம பார்க்க போகும் தலைப்புகள். வணக்கம் நண்பர்களே. இங்கே உங்களுக்கு வினாக்களாக இருக்கும் நான் யார், இந்த உலகம் யாருடையது, மௌனம் என்றால் என்ன என்ற கேள்விகளுக்கு அதிரடியாகவும் அமைதியாகவும் பதில் சொல்கிறது இந்த ஞானம். மனம், அறிவு, செயல், தவம், புண்ணியம், பாவம் எல்லாவற்றையும் தாண்டி நீ எதுவும் இல்லை, நீயே சாட்சியே என்று புதிதாக ஒரு சிந்தனை விதைக்கிறது. இப்போது நாம் இந்த ஞானத்தில் மூழ்குவோம். மனதில் ஓரமாய் அமர்ந்து அமைதியாக கேளுங்கள். முழு வீடியோவை பாருங்கள். முழு ஆத்மாவை உணருங்கள். இது அஷ்டாவக்ர கீதை என்ற பேரறிவின் நதி. அஷ்டாவக்ரரும் ஜனகரும் நிகழ்த்திய உரையாடலின் மூலம் நாம் உணர்வதற்கும் சொல்ல முடியாத அதி உண்மைக்கே சென்று விடுகிறோம். அஷ்டாவக்ர கீதை நான் யார், ஆன்மாவின் முதற்பாடம். வணக்கம் ஆன்மீகத்துடன் பயணிக்கும் நண்பர்களே. இன்று நாம் தொடங்கப் போகிறோம். அஷ்டாவக்ர கீதை இது ஒரு நூல் அல்ல, இது உங்களுக்குள்ளே ஒளிந்திருக்கும் அமைதியின் அழைப்பு. அது வெளியில் இல்லை, உங்களுக்குள்ளேதான். வாருங்கள், இனி நான் யார் என்ற கேள்வியின் ஆழத்தில் பயணிக்கலாம். ஆத்மா என்பது பிறந்ததும் இல்லை, வளர்ந்ததும் இல்லை. அது எப்போதும் அசையாதது. அது செயல்களின் வெளிப்பாடு அல்ல, அது சாட்சியாக மட்டும் இருக்கிறது. ஜனக மகாராஜா கேட்கிறார், நான் யார், நான் எங்கே இருக்கிறேன்? இதற்கு பதில், நீ கண்டறிய வேண்டியது வெளி உலகம் அல்ல, உன் உணர்வுகளுக்கு பின்னால் நிற்பவனை. அஷ்டாவக்ரர் கூறுகிறார், நீ மனம் அல்ல, நினைவு அல்ல, நீ அறிவும் அல்ல, நீ அதற்கும் அப்பாற்பட்ட துல்லிய உணர்வாக இருக்கிறாய். இது கேள்விக்கு பதில் அளிப்பது அல்ல, இதை கேட்கவும் சிந்திக்கவும் அழைக்கிறது. நீ யார் என்ற கேள்வி உங்கள் உள்ளத்தில் எழும்பட்டுமே, அந்த மூச்சு நின்ற இடத்தில் தான் உணர்த்தப்படும். இப்போதைக்கு ஒரு மெளன நிமிடம். உங்கள் மூச்சை கவனியுங்கள். உங்கள் உள்ளத்தில் கேளுங்கள், நான் யார்? இந்த பகுதியில் நாம் அறிந்தது கேள்விகளை விட மேலானது. அடுத்த அத்தியாயத்தில் அஷ்டாவக்ரர் ஆன்மாவை எப்படி விளக்குகிறார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முயற்சிப்போம். அது அறிவு அல்ல, அது அனுபவம். அது நீங்கள். அஷ்டாவக்ர கீதை மனமும் நினைவுகளும் அல்ல. வணக்கம் ஆன்மீக பயணமோடும் நண்பர்களே. நீங்கள் நான் யார் என்ற கேள்வியை உட்கொண்டவாறு இப்போது அடுத்த படிக்கலாம். அஷ்டாவக்ரர் 2ஆம் பாடத்தில் நமக்கு சொல்வது நீ மனம் அல்ல என்று. அஷ்டாவக்ரர் அறிவுறுத்துகிறார், மனதை நீயாக கருதாதே. மனக்குள் எழும் உணர்வுகளும் நினைவுகளும் நீ இல்ல, அவை மட்டும் மாறிக்கொண்டே இருக்கும். அவர் தொடர்கிறார், நீ நினைவு அல்ல, நீ எண்ணங்களின் அடையாளம் அல்ல, நீ அவற்றிற்கு அப்பாற்பட்டு நிலைத்து நிற்பவனாக இருக்கிறாய். அச்சம் என்றால் என்ன? அது ஒரு மனநிலை. அச்சம் நீ அல்ல. அச்சத்திற்கும் அப்பால் சத்தியமான செயல் செய்யும் காட்சி நீயே. அஷ்டாவக்ரர் கூறுகிறார், நீ அவசியம் விளம்பரம் செய்யப்படும் கருத்தாக மாறமாட்டாய். நீ சாட்சியமாக நீங்கி போயிடுவாயே, அதில் எந்த மாற்றமும் வரமாட்டா. இந்த உண்மையை தெரிந்து கொள்வது ஒற்றைய உத்வேகம். அதை உணர்வது மறுபடியும் உன் உள் அமைதியென. உங்கள் உள்ளத்தில் நான் நினைவு அல்ல என்று சத்தமில்லாமல் உருப்பச் செய்யுங்கள். இந்த பாடத்தில் நாம் அறிந்தது நம் உள்ளார்ந்த நிலை எண்ணங்களுக்கும் நினைவுகளுக்கும் அப்பால் என்பதற்கு இணையானது. அடுத்த பகுதியில் அஷ்டாவக்ரர் அறிவு என்கிற கருத்தை மறந்துவிடச் சொல்லுவார். இது அறிவுக்கு அதீத மேன்மை. நான் நினைவு அல்ல என்பதை உணர்ந்தவுடன் இப்போது நோக்கிட வேண்டியது அறிவுதான். அஷ்டாவக்ர கீதையின் 3ஆவது பாடத்தில் அவரது போதனை எங்கே செல்கிறது என்று பார்க்கலாம். நீ அறிவல்ல, அறிவும் செயல்களும் பயனடையாது. ஆனால் அறிவனாய்தான் நிரம்பிறந்து நிற்பவன் நீ. அவர் தொடர்கிறார், கல்வி எடுத்தவர்கள் போலும் கருணை காண்பவர்கள் போலும் செயல்படுபவர்கள், அவையெல்லாம் கடந்து போவனாய். அறிவு என்பது மெய்ப்பொருள் அறிவை நோக்கும்.
அது வெறும் தகவல் அல்ல, அது ஆன்மாவின் வெளிச்சம்தான். அறிவு என்பது சாட்சி, அது சொல்லப்படக்கூடாது. அறிவை விளங்கச் செய்யும் வழி மனதில் அமைதி என்பதை நிலைத்திருக்கச் செய்வதே. அப்போது நான் அறிவே என்று உணர்வதற்கும் பழகலாம். அஷ்டாவக்ரர் கூறுகிறார், அறிவு உணர்ந்தவனுக்கு சகல பாகமும் பொருட்படாது. அவன் புண்ணியமும் பாவமும் மிஞ்சி தன்னால் ஆன்மீக சுகத்தை உணர்ந்திருப்பான். அஷ்டாவக்ரர் கூறுகிறார், அறிவு உணர்ந்தவனுக்கு சகல பாகமும் பொருட்படாது. அவன் புண்ணியமும் பாவமும் மிஞ்சி தன்னால் ஆன்மீக சுகத்தை உணர்ந்திருப்பான். இந்த பாடத்தில் நாம் தெரிந்தது, அறிவு என்பது தகவல் அல்ல, அது ஆன்மாவின் பதிலாகவே இருக்கும். அடுத்த எபிசோடில் தவம் என்ற சொல்லின் பின்னாலுள்ள உண்மையை அஷ்டாவக்ரர் நமக்கு அறிவிப்பார். முந்தைய பகுதியில் அறிவின் உன்னதத்தை கண்டோம். இப்போது அஷ்டாவக்ரர் நம்மை ஒரு புதிய பரிமாணத்தில் அழைக்கிறார். தவம் என்ற சொல்லுக்கு பின்னே உள்ள மெளனத்தை நமக்கு உணர வைக்கிறார். அஷ்டாவக்ரர் தெளிவாக கூறுகிறார், தவம் என்பது செயலால் கிடைக்காது, அது முயற்சியால் இயலாது. நீ தவம் செய்கிறாய் என்ற எண்ணம் இருந்தால் அது தியானம் இல்லை, அது வேறு ஒரு எண்ணமே, அண்மையில் உள்ள ஒரு மூச்சு, அதன் அமைதி, அதுவே உண்மையான தவம். தவம் என்பது அமைதி, அமைதி என்பது ஆழம், ஆழம் என்பது நீயே. தவம் என்பது உடல்நிலையல்ல, அது மன அமைதியல்ல, அது எண்ணம் இல்லாமை, அது சாட்சியாய் இருப்பது. நீ அமைதியை நாடுகிறாய் என்றால் அது தானாக இருந்திருக்காது. அமைதி முயற்சிக்கப்படக்கூடாது, அது அவசியமில்லை, அது இயல்பு. அது ஏற்படும்போது அதனுள்ளிருந்து பேசாம நீயே மௌனமாக மாறுகிறாய். அந்த மௌனமே ஆனந்தம். இந்த அத்தியாயம் எங்களிடம் கேட்கிறது, தவம் செய்கிறேன் என்ற எண்ணத்தை கூட விட்டுவிடுங்கள். மௌனத்தை சிந்திக்க வேண்டாம், அதை அனுபவிக்குங்கள். அடுத்த கட்டமாக நாம் செல்லும்போது அஷ்டாவக்ரர் புண்ணியம் பாவம் குறித்த ஆன்மீக பார்வையை அளிக்கிறார். முந்தைய பகுதியிலிருந்து நாம் அமைதி தவமல்ல, இயல்பு என்பதை உணர்ந்தோம். இப்போது அஷ்டாவக்ரர் நமக்குச் சொல்லும் உண்மை ஒன்று, நீ எந்த செயலாலும் மாறுபடுபவன் அல்ல, அதை கவனியுங்கள், அதில் தங்கியிருங்கள். அஷ்டாவக்ரர் தெளிவாக கூறுகிறார், நீ செயற்பாட்டால் மாறுபடுவதில்லை, நீ செய்கிற செயல்களின் விளைவுகளால் நிர்ணயிக்கப்படுவதில்லை. புண்ணியமும் பாவமும் அவை இரண்டு பேரழகான வார்த்தைகள் மட்டுமே. அவை உண்மையில் உன்னுள் இடம் பிடிக்க முடியாது. நீ அந்த வார்த்தைகளுக்கும் அப்பால். அவை உனது சாட்சியை தொட முடியாது. போன்றதொரு உண்மை, நீ சாகாவரம் பெற்றவன், நீ எல்லாவற்றுக்கும் முன்னும் பின்னுமாக இருக்கிறாய். ஒரு செயலின் முடிவு உன்னை காயப்படுத்துமா அல்லது உயர்த்துமா? இல்லை, நீ செயல் அல்ல, நீ செயலை பார்க்கும் சாட்சி. அந்த நிலையில்தான் பிறப்பும் இறப்பும் புண்ணியமும் பாவமும் எதுவும் பொருளற்றதாகி விடுகின்றன. அந்த நேரத்தில் நீ வெறும் சுவாசமாய், மௌனமாய், பரிசுத்த நிலையாய் இருக்கிறாய். உணருங்கள், நீ செய்தது நிஜமா அல்லது அது ஒரு கனவா? நீ நினைத்தது உண்மைதானா அல்லது அது ஒரு நிலைமையா? உண்மையில் நீ எந்த அளவிலும் புண்ணியமோ பாவமோ அல்ல. நீ சுத்தம், நீ வெளிச்சம், நீ எதுவும் அல்ல. நீ அனைத்திற்கும் அப்பால். நீ காட்சி அல்ல, நீ கண் அல்ல, நீ பார்க்கும் அனுபவம் அல்ல, நீ ஒளி அல்ல, நீ கேட்கும் கருவி அல்ல, நீ சப்த அனுபவமும் அல்ல, நீ உணர்வும் அல்ல, நீ உணர்வுகளில் கலந்து கொள்ளும் செயலும் அல்ல, நீ வாழ்க்கையில் நடக்கும் எந்த நிகழ்வும் அல்ல, நீ நினைக்கும் எண்ணங்கள் அல்ல, நீ செய்யும் பணி அல்ல. இவை அனைத்தும் உன்னைச் சுற்றி நடக்கும் நிகழ்வுகள். ஆனால் நீ அவற்றின் சாட்சியே தவிர வேறு எதுவும் இல்லை. அஷ்டாவக்ரர் கூறுகிறார், நீ உணர்வுகள் அல்ல, அவை ஏற்படுகிறவை, மறைகிறவை, அவை நிச்சயமல்ல. நீ நிச்சயமான சாட்சி. தொட்டு நிமிடமோ ஒரு ஆசை எழுகிறது, அதற்குள் ஒரு பயம் தோன்றுகிறது, அதற்குள் ஒரு திட்டம் தோன்றுகிறது. அவை அனைத்தும் நீ அல்ல, நீ அந்நிலைகளை பார்க்கும் வெளிச்சம். அதனால்தான் நீ இவ்வுலகிய கணக்குகளின் பங்கு அல்ல, நீ தனித்து நின்ற விளக்கம். நீ அறிவு அல்ல, நீ கருவி அல்ல, நீ சுத்த சாட்சியாகவே இருக்கிறாய். ஒரு தீவிரமான அமைதி. கண்களை மூடுங்கள். உணர்வுகள், எண்ணங்கள், காட்சிகள் எதுவும் நீ அல்ல. உள்ளிருந்தே உணருங்கள். நீ அனைத்திற்கும் அப்பால். நீ சாட்சி, நீ அமைதி, நீ அவன்.
இந்த அத்தியாயம் ஒரு தூண்டுதலாக இருக்கட்டும். நீ உனக்கு தோன்றும் எந்த அனுபவத்தையும் நீயாக எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. அவை நடக்கட்டும், நீ பார்த்துக்கொள். அதுவே ஆன்மீக பூர்ணம். அடுத்த பகுதியில் நம்மை வழி நடத்தும் சிந்தனை. தொலைவிலும் நீ இருக்கிறாய், அருகிலும் நீ இருக்கிறாய். அந்த உணர்வுதான் அடுத்த அத்தியாயம். முந்தைய அத்தியாயத்தில் நாம் அறிந்தது நீ செயல் அல்ல, நினைவு அல்ல, அறிவு அல்ல, நீ சாட்சி. இப்போது அஷ்டாவக்ரர் சொல்லுகிறார், இந்த சாட்சி நிலைதானே உண்மை, அது சுத்தம், அது நீ. அஷ்டாவக்ரர் தெளிவாக கூறுகிறார், நீ சுத்தமான சாட்சி. அதை உணர்ந்தவனுக்கே விடுதலை. அந்த சாட்சியிடம் எந்த மாற்றமும் இல்லை. அது ஏதும் நினைப்பதில்லை, ஏதும் திர்பார்ப்பதில்லை. அது வெறுமையாக இருப்பது. அந்த வெறுமையே ஆனந்தம். அந்த மெளனமே ஞானம். நம்மை அடையாளங்களாக மாற்றி வைத்தது நம் நினைவு, நம் பெயர், நம் பட்டம், நம் செயல்கள், நம் சம்பவங்கள். அவை அனைத்தும் ஒரு நிழல். நீ ஒளி, நீ சுத்தம், நீ சாட்சி. இது உணர்ந்தவனுக்கே. பிறவி, மரணம், புண்ணியம், பாவம் எதுவும் பொருளில்லாதவை. அவன் எதிர்பார்க்க மாட்டான். அவன் எதிர்த்து கொள்ள மாட்டான். அவன் ஒளிக்குள் அமைதி காண்பான். அவன் எதையும் பேச மாட்டான். அவன் மெளனமாக இருப்பான். அந்த மெளனம் என்பது நினைவுகளின் முடிவல்ல, சுத்த சாட்சியின் ஆரம்பம். இப்போது மூச்சை பூரணமாக எடுத்துக்கொண்டு அதை மெதுவாக விடுங்கள். மௌனமாக இருங்கள். உணருங்கள், நீ சுத்த சாட்சி. அது போதும், அதுவே போதும். இந்த அத்தியாயம் நமக்கு நினைவூட்டுகிறது, நம்மை நம்மாகவே உணர்த்தும் அந்த சுத்த நிலைதான் மெய்யான வாழ்க்கை. அடுத்த பகுதியில் அஷ்டாவக்ரர் அந்த சாட்சியின் தன்மைதான் அனைத்திலும் எப்போதும் இருப்பதாக விளக்குகிறார். முந்தைய பகுதியில் நாம் சுத்த சாட்சியாக வாழும் நிலையை உணர்ந்தோம். இந்த அத்தியாயத்தில் அஷ்டாவக்ரர் எதை செய்ய வேண்டும் என்பதை, நீ எந்த செயலிலும் முழுமையாக ஈடுபடாதே. நீ தவிர்க்கவும் வேண்டாம், நீ விலகவும் வேண்டாம். செயல்கள் நடக்கட்டும், நீ சாட்சியாக இரு. உலகம் நிகழும் நாடகம். நீ பங்கு ஏற்கும் நடிகன் அல்ல, நீ பார்த்து கொண்டிருக்கும் பார்வையாளர். அஷ்டாவக்ரர் கூறுகிறார், எதிலும் ஈடுபடாதவன்தான் மெய்யான ஈடுபாடு என்பது நாம் சேர்ந்து கொள்கிற உறவைப் போல. அது நம்மை கட்டுப்படுத்தும். அனைத்திலும் ஈடுபாடின்றி இருப்பது தவிக்காத வாழ்வு, அடையாளமற்ற ஆனந்தம். ஒரு செயலுக்கு பின்வரும் ஆவல், ஒரு நினைவுக்கு பின்வரும் வலிப்பு. இவை உன்னை நிலையில்லாதவனாக்குகின்றன. அவை வரட்டும், நீ அவற்றை நோட்டு. உனது உள்ளத்தில் எதிலும் ஈடுபடாத நிலை இருக்கட்டும். இந்த அத்தியாயம் நமக்கு சொல்கிறது, நீ வாழ்க்கையில் செயலாற்று, ஆனால் ஈடுபடாதே. செய்யும் போதும் சாட்சியாக இரு. அந்த நிலைதான் ஆன்மாவின் விடுதலை. அடுத்த அத்தியாயத்தில் அஷ்டாவக்ரர் இந்நிலையில் எவ்வாறு நிலைத்திருக்கலாம் என்பதை விளக்குகிறார். அந்த பயணத்திற்காக தயாராகுங்கள். அஷ்டாவக்ர கீதையின் ஒவ்வொரு அத்தியாயமும் உள்ளமைதிக்குள் ஓர் அடி நம்மை அழைத்துச் செல்கிறது. இந்த அத்தியாயத்தில் அந்த சாட்சி நிலைதான் ஒரே உண்மை என்பதை முழுமையாக நமக்குள் பதியச் செய்கிறார் அஷ்டாவக்ரர். நீ தனிமையில் இல்லை, நீ தனிமையே. நீ எல்லாமல்ல, நீ எதுவுமல்ல, நீயே சாட்சி. உலகம் நிகழும் திரை. நீ திரைக்கு பின்னால் இருக்கும் நிலை. அந்த நிலை அமைதி, சுத்தம், மேம்பட்ட சுயம். அவன் காண்கிறான், ஆனால் காட்சியில் கலந்து கொள்வதில்லை. அவன் அறிகிறான், ஆனால் அறிவின் கருவியல்ல. அவன் சிரிக்கிறான், அவன் பேசுகிறான், ஆனால் அவை அனைத்தும் சுத்த சாட்சியின் வெளிப்பாடுகள். அவன் யாரும் அல்ல. அவன் எல்லாம் போன்றதாகத் தெரிந்தாலும் அவன் எதுவும் அல்ல. அவனுக்கு இடைவெளிதான் உண்மை. அமைதியில்தான் இருக்கிறான். சங்கடங்கள், சந்தோஷங்கள் அவனுக்கு மேலே பாய்ந்து செல்லும் மேகம் போல அவன் நிலைத்திருப்பான். நீ அவற்றின் நோக்குபவர். நீ சுதந்திரம், நீ அமைதி, நீ சாட்சி. இந்த அத்தியாயம் எளிமையாக ஆனாலும் ஆழமாக நமக்கு நினைவூட்டுகிறது, உலகத்தின் வேகமான ஓட்டத்தில் நீ சற்று நின்று, சற்று சொர்ந்து உன் உண்மையான நிலையை உணர். அடுத்த அத்தியாயத்தில் அஷ்டாவக்ரர் அந்த சாட்சி நிலையின் சுதந்திரத்தையே விரிவாக விவரிக்கிறார். அஷ்டாவக்ரர் கூறுகிறார், நீ எதனுக்கும் பிணைக்கப்படவில்லை. நீ யாருக்கும் சொந்தமில்லை. நீ சுதந்திரமானவன். நீயே உன்னுடைய சொந்த வெளிச்சம். நீ வாழ்வில் செய்கிற எல்லா செயல்களும் நீயாக இருப்பதற்கான முயற்சிகள்தான். ஆனால் உண்மையில் நீ ஏற்கனவே முழுமையானவன். நீ பிறந்தவன் அல்ல, நீ இறந்துவிடப் போகிறவனும் அல்ல. நீ நிரந்தரமான சாட்சி.
அதை உணர்ந்தவனுக்கே நிஜமான சுதந்திரம் கிடைக்கிறது. பிறர் என்ன நினைப்பார்கள் என்ற பயமும், செய்த பாவம், தவிர்த்த புண்ணியம் என்ற மதிப்பீடுகளும் எல்லாம் உன்னை கட்டிக்கொள்வதற்கான சங்கிலிகள். அவை இல்லாமல் இருப்பதுதான் சுதந்திரம். அதை உணர்வதுதான் ஞானம். அதை அனுபவிப்பதுதான் தியானம். அதை வாழ்வதுதான் சாட்சி நிலை. அழுத்தமாக மூச்சை இழுத்து மெதுவாக விடுங்கள். மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும் பாருங்கள். அவை வரட்டும், போகட்டும். நீ அவற்றுக்கு பின்னே இருக்கும் சுதந்திரம். அவை உன்னை கட்டுப்படுத்த முடியாது. நீயே சாட்சி. இந்த அத்தியாயம் நமக்கு கூறுவது, சுதந்திரம் என்பது வெளியில் இல்லை, அது உன் உள்ளத்தில். நீ யாரும் அல்ல, நீ எதுவும் அல்ல, நீ சுதந்திரமான சாட்சி. அது போதும். அடுத்த பகுதியில் அஷ்டாவக்ரர் சிந்தனையின் மேலாக நீ எப்படி இருக்க முடியும் என்பதை மிக அழகாக விளக்குகிறார். சுயத்தைத் தவிர வேறு எதுவும் இல்லை. நீங்கள் இந்நிகழ்வின் ஒவ்வொரு அத்தியாயத்தையும் உணர்ந்து வருகிறீர்கள் என்பதே உங்களது பயணத்தின் ஆழத்தை காட்டுகிறது. இந்த அத்தியாயத்தில் அஷ்டாவக்ரர் ஒரு மிகப்பெரிய அறிவை பகிர்கிறார். சுயம் தவிர வேறு எதுவும் இல்லை என்ற உண்மை. சர்வம் சுயமே. அதற்கு பிறகு எதுவும் இல்லை. அனைத்தும் உனக்குள் நிகழ்வது போல தோன்றலாம். ஆனால் அதுவே ஒரு மாயை. பிறர் இல்லை, பொருள் இல்லை, உலகமே இல்லை. உண்மையில் நீயே அனைத்தும். அதுவே சத்தியம். உன்னைத் தவிர வேறு எதுவும் இல்லை என்பதை உணர்ந்தவனுக்கே பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை, பிணையும் இல்லை. அவன் தனக்குள்ளே முழுமையை காண்கிறான். அவன் தனக்குள்ளே அமைதியை காண்கிறான். அவன் வெளியை தேட வேண்டிய அவசியமில்லை. சுயத்தின் வெளிப்பாடே உலகம். ஆனால் அந்த வெளிப்பாடு உன்னை மாற்ற முடியாது. நீ மட்டும் நிலைத்திருக்கிறாய். அது போதும். நீயும் நானும் அல்ல, உயிரும் பொருளும் அல்ல, சிந்தனையோ ஆத்மாவோ தேவனோ கூட அல்ல. நீயே அந்த உண்மை. நீயே அந்த நிலை. அதை உணர், அதை அனுபவி. அதைவிட வேறு எதுவும் இல்லை. இந்த அத்தியாயத்தின் ஒளி எளியதாக இருக்கலாம், ஆனால் அதனுள் பிரம்மாண்டமான ஞானத்தின் தாக்கம் உள்ளது. அடுத்த அத்தியாயத்தில் அந்த சுயம் எப்படி அமைதி நிலையாகவே இருக்கிறது என்பதை அஷ்டாவக்ரர் நமக்கு தெளிவாக உரைத்துச் சொல்கிறார். அதற்காக மனதையும் மூச்சையும் மெதுவாக தயார்படுத்துங்கள். உனது உண்மை அமைதியாகவே இருக்கிறது. முந்தைய அத்தியாயங்களில் நாம் சுயம் என்பது எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டது, அது சாட்சி என்ற உண்மையை ஆழமாக உணர்ந்தோம். இப்போது அஷ்டாவக்ரர் கூறுகிறார், உன்னுடைய உண்மையான இயல்பு அமைதியாகவே இருக்கிறது. அதை கவர்ந்தெடுக்க முயற்சி செய்யாதே. அது ஏற்கனவே நீயாக இருக்கிறது. அமைதி என்பது வெளியிலிருந்து வருவதல்ல, அது உன்னுள் உள்ளதாகவே இருக்கிறது. அதை தேட வேண்டியதில்லை, அதை அடைய வேண்டியதில்லை, அதை பாதுகாக்க வேண்டியதில்லை. அது நீ, அது உன் இயல்பு, அது உன் நிலை. புறநிலைகளில் ஏற்படும் சஞ்சலங்கள், செயற்பாடுகள், எண்ணங்கள், உணர்வுகள், அவை அனைத்தும் ஒரு மேகம்தான். மேகங்களுக்கு பின்னால் இருக்கிற நிலையான வானம் போல அமைதி என்றும் உனக்குள் இருக்கிறது. அது பதற்றமில்லாமல் உள்ளது, அது சொற்களில்லாமல் உள்ளது, அது கோரிக்கையில்லாமல் உள்ளது. அதிலிருந்து செயல்கள் தோன்றலாம், நினைவுகள் கிளம்பலாம். ஆனாலும் அதில் ஒரு தொந்தரவும் இல்லை. ஏனெனில் நீ அந்த அமைதியின் ஆதாரமாகவே இருக்கிறாய். மௌனமாய் இருங்கள். தோன்றும் ஒவ்வொரு எண்ணத்தையும் சிறிது தூரத்தில் இருந்து பார்த்து கொள்ளுங்கள். நீ அந்த எண்ணம் அல்ல, அதையும் தாண்டிய அமைதி நீ. அது நிரந்தரமானது, அது கவலையற்றது, அது நீ. இந்த அத்தியாயம் நமக்கு நினைவூட்டுகிறது, உண்மையான அமைதி எதற்கும் பின்வரும் நிலை அல்ல. அது ஆரம்பத்தில் இருந்தே உன்னுள் உள்ளது. அது முடிவும் அல்ல, அது வழியும் அல்ல, அது நீ. அடுத்த அத்தியாயத்தில் அந்த அமைதியின் சிறப்பை உணர்ந்து அதன் வெளிப்பாடுகள் எவை என்பதை அஷ்டாவக்ரர் அழகாக விளக்குகிறார். இந்த அத்தியாயத்தில் அஷ்டாவக்ரர் நம்மிடம் எதையும் செய்ய வேண்டாம் என்று கூறுகிறார். செயலற்ற நிலையில்தான் அமர்ந்த சுதந்திரம் இருக்கிறது. நீ சாட்சியானவன், நீ செயலற்றவனாகவே இருக்கின்றாய். செயல்கள் நிகழும்போது நாம் அது நம்மால்தான் நடக்கிறது என நினைக்கிறோம். அஷ்டாவக்ரர் சொல்கிறார், அது உன்னால் அல்ல, அது இயற்கையால், அது சுழற்சி. நீ செயல் செய்கிறாய் என்று நினைக்கும் உணர்வே பொய்மையான அடையாளம். அதை விட்டுவிடும் போது உனக்குள் தானாகவே அமைதி ஏற்படுகிறது. செயலற்று இருப்பவனே மெய்யான ஞானியானவன் என்று இவர் கூறுகிறார்.
அவன் ஒவ்வொரு செயலையும் நடக்கும்படி விட்டுவிடுகிறான். அவன் செய்யாமல் இருக்கிறான் செய்தது போல தெரிந்தாலும். நீ அவற்றை செய்யவில்லை. நீ அவற்றை நுபவிக்கவில்லை. நீ அவற்றை கண்டவனாக மட்டுமே ருக்கிறாய். செயலற்ற நிலையில்தான் முழுமையான அமைதி ருக்கிறது. செயல்களால் தன்னைத்தான் நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லாத ஒரு சுதந்திரமான உயிரே நீ. அடுத்து அஷ்டாவக்ரர் அந்த செயலற்ற நிலையின் பரபரப்பில்லாத அமைதியை கூறுகிறார். அதை தொடர்ந்து காணப்போகிறோம். முந்தைய பகுதிகளில் நாம் சாட்சி நிலையும் அதனில் உண்மையான ஆனந்தம் உருவமற்றது, அதனில் மட்டும் சுதந்திரமும் நிறைவும் இருக்கின்றன. உருவமற்றதையே உண்மை. அது உருவமெடுத்ததும் அதன் இயல்பை இழக்கிறது. சுயம் என்பது எந்த ஒரு வடிவத்துக்கும் உட்பட்டது அல்ல, அது உருவமற்றது. அதனில் இருப்பதே ஆனந்தம். நாம் அறிவது உருவத்தின் மூலம்தான். ஆனால் உணர்வது அது உருவத்தை தாண்டியது. அதுதான் சத்தியம், அதுதான் நீ. உண்மை ஆனந்தம் ஒரு பொருளில் இல்லை, ஒரு மனிதரிலும் இல்லை, ஒரு நிகழ்விலும் இல்லை. அது உருவத்தின் மேலே இருக்கிற உன்னுடைய நிலைதான். அது எதிலும் ஒட்டிக்கொள்ளவில்லை, அது எதையும் விரும்பவில்லை. அது விருப்பமற்ற வெறும் இருப்பு. அதில்தான் நிறைவு, அதில்தான் செயலற்ற சத்தமில்லாத ஆனந்தம். உனது உள்ளத்தை நோக்கி பாருங்கள். எந்த உருவத்தையும் எண்ணத்தையும் நினைவையும் மறந்து அந்த அமைதியைக் காணுங்கள். அது உருவமற்றது, அது ஆனந்தம், அதுவே நீ. மௌனமாக இருங்கள். மூச்சை மெதுவாகக் கொண்டு அதனுடன் ஒன்றாகவே அந்த உருவமற்ற நிலையை உணருங்கள். இந்த அத்தியாயம் நமக்கு சொல்லும் அறிவு, அதை உருவமாக பார்க்க முயற்சிக்காதே. அது உருவமற்றதுதான். அதனில்தான் உண்மை ஆனந்தம் இருக்கிறது. அடுத்த அத்தியாயத்தில் அஷ்டாவக்ரர் அந்த உருவமற்ற சுயம் எவ்வாறு எதையும் தொடாமல் இருக்கிறது என்பதை விளக்குகிறார். எதிலும் ஒட்டாமல் இருப்பதே ஆனந்தம். இந்த அத்தியாயத்தில் அஷ்டாவக்ரர் கூறுகிறார், நீ எதையும் பிடித்து வைக்காதே, ஏனெனில் அதில்தான் ஆனந்தத்தின் துல்லியமான வெளிப்பாடு இருக்கிறது. எதிலும் ஒட்டாமல் இருப்பதே மெய்யான விடுதலையும் ஆனந்தத்தையும் தருகிறது. நாம் ஏதாவது ஒன்றை விரும்புகிறோம், அதை வைத்திருப்பதற்காக முயற்சிக்கிறோம், அதை இழப்பதைப் பற்றியும் பயப்படுகிறோம். அஷ்டாவக்ரர் இதைக் கேட்கிறார். அவை அனைத்தும் சுழற்சி அல்லவா? அதில் சிக்கி வாழ்வதே துன்பம். நீ எந்த உணர்விலும் ஒட்டிக்கொள்ளாத போது நீயே ஆனந்தமாக இருக்கிறாய். அனைத்தையும் அனுபவிக்கவும் அதில் ஒட்டாமல் இருக்கவும் நீ முடிந்தால் அதுதான் உண்மையான ஞான நிலை. அது செயலை தவிர்ப்பது அல்ல, அது பாசத்தை நிராகரிப்பதும் அல்ல, அது உணர்வின் ஆழத்தில் சுயத்தை தாழ்த்தாமல் இருக்க வேண்டும் என்பதுதான். மௌனமாக இருங்கள். நீ விரும்பும் ஒரு விஷயத்தை நினைவில் கொண்டு வாருங்கள். அதை இழப்பதற்கும் கிடைக்காததற்கும் உங்கள் மனம் எப்படி பதைக்கிறது என்பதை பாருங்கள். அந்த பதட்டத்தில்தான் உண்மையான சுதந்திரம் இல்லாததை காணலாம். அதை விட்டுவிடுங்கள். அந்த மௌன நிலையே ஆனந்தம். இந்த அத்தியாயம் நமக்கு கூறுகிறது, ஒட்டாமல் இருக்க வேண்டிய இடம்தான் உள்ளம். அடுத்த அத்தியாயத்தில் அந்த ஒட்டாமை எப்படி பரிணமிக்கும், அதிலிருந்து பரமசுகம் எவ்வாறு ஏற்படுகிறது என்பதை கூறுகிறார் அஷ்டாவக்ரர். எதிலும் இருக்காமல் இருப்பதே பரமசுயம். அஷ்டாவக்ரர் இந்த அத்தியாயத்தில் சுயம் எதிலும் கலந்துவிடாது, அது எதையும் கொண்டுமில்லை, அது பரம், அது முழு சுதந்திரம். நீ எந்த ஒரு உருவத்திலும் இல்லை, நீ எந்த எண்ணத்திலும் இல்லை, நீ எந்த உணர்விலும் இல்லை. நீ அனைத்திற்கும் சாட்சி. நீ எந்த சுழற்சியிலும் இல்லாதவனாய் இருப்பதே உன் இயல்பு. அது பரமசுயம், அது செயலற்றது, அது நிரம்பிய அமைதி, அது நிரந்தர ஆனந்தம். அது எதையும் எதிர்பார்க்கவில்லை, அது எதையும் மறுக்கவில்லை. அது செய்கிறது போல் இல்லாமல் எல்லாம் அதனுள் நிகழ்கிறது. செயல், சிந்தனை, உணர்வு, அவை அனைத்தும் பரம சுயத்தின் திரையில் நடக்கும் நாடகம். ஆனால் அந்த சுயம் அவை எதிலும் கலக்கவில்லை. அது காண்பது மட்டுமே, அது உணர்வது மட்டுமே. அது எதையும் விளங்கிக் கொள்ள முயற்சிக்காது, ஏனெனில் அதுவே அறிவு, அதுவே உண்மை. மௌனமாக இருங்கள். உணர்வுகளும் எண்ணங்களும் உங்கள் உள்ளத்தில் எழும்போது அதனுடன் ஒன்றாதீர்கள். அவை பறந்து செல்லட்டும். நீ அவற்றை காணும் ஒளி, நீ அவற்றில் கலந்துவிடாத சாட்சி. அந்த நிலையில்தான் பரம சுதந்திரம். இந்த அத்தியாயம் நமக்கு அழகாக நினைவூட்டுகிறது, நாம் யாரும் அல்ல, நாம் எதுவும் அல்ல, நாம் செயல் அல்ல, நாம் சிந்தனை அல்ல, நாம் உணர்வு அல்ல, நாம் பரம், நாம் அமைதி, நாம் சாட்சி, நாம் சுயம்.
அதுவே போதும். அடுத்த அத்தியாயத்தில் அஷ்டாவக்ரர் மௌனத்தின் வெளிச்சத்தில் நிறைந்த சுயம். அஷ்டாவக்ரர் இங்கு கூறுவது, உண்மையான சுயம் சொல்லிக்கொள்ள முடியாத அமைதியில் தானாகவே ஒளிர்கிறது. சுயம் ஒரு செயலும் அல்ல, ஒரு நினைவும் அல்ல. அது சத்திய சுருதி, அது சொற்களால் சொல்ல முடியாத மெளனம். அந்த சுயம் தன்னை வெளியில் வைக்க முயற்சிக்கவில்லை, தன்னை வெளிப்படுத்தவும் விரும்பவில்லை. ஆனால் அதுவே அனைத்திற்கும் ஆதாரமாக இருக்கிறது. அது நீலவானம் போல. அதில் எதுவும் நம்மை கவரவில்லை. ஆனால் அதனின்றுதான் எல்லா நகர்வுகளும் தோன்றுகின்றன. நீ சிந்திக்கும்போது அது தோன்றுகிறது. நீ பாசப்படும்போது அது மறைந்து போகிறது போல் தோன்றலாம். ஆனால் அது என்றும் இருக்கிறது. சுயம் மௌனத்தில்தான் ஒளிர்கிறது. மௌனம் என்பது வாக்கின் இல்லாமை அல்ல, அது உள்ளத்தின் சுழற்சி நின்றுவிடும் முழுமையான நிலை. மௌனமாக இருங்கள். அது இருக்கிறது, அது போதும். இந்த அத்தியாயம் நமக்கு கூறுவது, ஞானம் என்பது சொற்களால் வரும் அறிவல்ல, அது சும்மாவிருந்த போதுதான் ஏற்படும் அனுபவம். அந்த அனுபவம் நீ வாழும் ஒவ்வொரு நொடியிலும் உன் உள்ளத்தில் அமைதியாக காத்திருக்கிறது. அடுத்து வரும் அத்தியாயத்தில் அஷ்டாவக்ரர் அந்த மெளன ஒளி எவ்வாறு உலகை தாண்டி பறந்து செல்கிறது என்பதை விளக்குகிறார். நாம் கடந்த அத்தியாயங்களில் சுயத்தின் அமைதியும் ஒட்டாமையும் அதனில் இருக்கும் ஆனந்தத்தையும் உணர்ந்தோம். இப்போது அஷ்டாவக்ரர் கூறுகிறார், ஒரு பரம ஞானியின் நிலை எப்படிப்பட்டது என்பதை. அவர் இந்த உலகத்தில் இருப்பவர் போல தோன்றினாலும் அவர் உலகத்தை தாண்டி வாழ்கிறார். ஞானி எதையும் பிடித்திருக்கிறார் போல இருக்கலாம், ஆனால் அவர் ஒட்டிக்கொள்ளவில்லை. அவர் சிரிக்கலாம், அவர் பேசலாம், அவர் நடந்து கொள்ளலாம். ஆனால் அந்த சிரிப்பிலும் பேச்சிலும் செயலிலும் ஒட்டாமை இருக்கிறது. அவர் சுழற்சியின் பக்கம் பார்த்து நிமிர்ந்து நிற்கிறார். அவர் உள்ளத்தில் காயமில்லை, விருப்பமில்லை, பொறுப்பு இல்லை. அவர் சுதந்திரமானவர். அவருடைய அமைதி வேறொரு நிலை அல்ல, அது அவரது இயல்பு. அவருடைய பேசாமை அவரை உயர்வில் நிலைத்திருக்கும் நிலையாக கொண்டு செல்கிறது. அவர் பார்த்து மகிழ்கிறார், சொல்லாமல் வாழ்கிறார். அவரால் எதிலும் கலப்பதில்லை. அதுவே பரம ஞானியின் அழகு. தினசரி வாழ்வில் நாம் சந்திக்கும் ஒருவர் சாதாரணமாக இருக்கலாம். ஆனால் அவர் ஒன்றிலும் ஒட்டாமை கொண்டிருந்தால் அவரின் கண்களில் அமைதி தெரியும். அவரின் வார்த்தைகளில் மெளனம் இருக்கும். அவரிடம் வாதமில்லை. அந்த அமைதி, அந்த வெறும் இருப்பு, அதுவே பரம ஞானியின் அடையாளம். இந்த அத்தியாயம் நமக்குச் சொல்லும் ஒரு வார்த்தை, அருளின் அமைதி என்பது உண்மையான ஞானியின் உயிர்ப்பில் தெரியும். அடுத்த அத்தியாயத்தில் அஷ்டாவக்ரர் நம்மிடம் கூறுகிறார், ஒரு ஞானி எப்படி உலகத்தில் இருப்பார், அவர் எப்படி வாழ்வார், அவரது நிலை என்ன. ஞானி எதிலும் சிக்கிக் கொள்வதில்லை. அவர் சிந்தனைக்கு பின் செல்வதில்லை, உணர்ச்சியில் மூழ்கவில்லை. அவர் வாழ்க்கையை அனுபவிக்கிறார், ஆனால் ஒட்டிக்கொள்வதில்லை. அவர் செயல்களில் தன்னைத்தானே காண்பதில்லை, நினைவுகளுக்கு அடிமையிலில்லை. அவர் சுதந்திரமென்றே வாழ்கிறார். பிறரால் அவர் கட்டுப்படுவதில்லை, சூழ்நிலைகளால் பாதிக்கப்படுவதில்லை. அவர் வாழ்வது அவர்தான் எனும் உண்மையில் நிறைந்து அமைதியாக. அவரை மதிப்பவர்கள் இருந்தாலும் அவமதிப்பவர்கள் இருந்தாலும் அவர் மனது அசையாது. ஏனெனில் அவர் தன்னை வெளியில் காண்பதில்லை. அவர் உள்ளத்தின் அமைதியில் தன்னை காண்கிறார். அவர் கவலையற்றவர், அவர் எதிர்பார்ப்பற்றவர். அவர் அனைத்தையும் அனுபவிக்கிறார், ஆனால் எதிலும் மூழ்குவதில்லை. மௌனமாயிருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யும் செயல்களை ஒரு கணம் பாருங்கள். அதன் பின்னணி என்ன? விருப்பு, விருப்பு இல்லாமை, பயம், எதிர்பார்ப்பு, அவையெல்லாம் உங்களை கட்டுகிறது. அதை விடுங்கள். ஞானியின் போல் ஒவ்வொன்றையும் பார்க்கவும் அதில் சேராமல் இருங்கள். அதில்தான் ஆனந்தமும் சுதந்திரமும் இருக்கிறது. இந்த அத்தியாயம் நமக்கு நினைவூட்டுகிறது, ஞானி என்பது புத்திசாலி அல்ல, அவர்தான் யார் என்பதை உணர்ந்தவர். அவர் உலகத்தில் இருப்பவர், ஆனால் உலகம் அவருள் இல்லை. அடுத்த அத்தியாயத்தில் அந்த ஞான நிலையின் பரிணாமம், அது எவ்வாறு தூய அமைதியாக இருக்கும் என்பதை அஷ்டாவக்ரர் எளிமையாக எடுத்துரைக்கிறார். இந்த பயணத்தில் நீங்கள் தொடர்ந்து வந்துள்ளீர்கள் என்பதுதான் உங்களது ஆன்மீக ஈர்ப்பின் நேர்மையை காட்டுகிறது. இன்றைய அத்தியாயம் ஒரு ஞானியின் வெளிப்பாடுகள்
மற்றும் அவர் எப்படி உலகத்தில் வாழ்கிறார் என்பதை அஷ்டாவக்ரர் எளிமை